முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் சஞ்சலுங்கிற ஒரு வேகமான முயல் வாழ்ந்து வந்துச்சு. தான் தான் மிக வேகமாக ஓடுவேன் அப்படிங்கிற கர்வம் அதுக்கு அதிகமாக இருந்துச்சு. அதே காட்டில் மோண்டு அப்படிங்கிற சிறிய ஆனால் புத்திசாலித்தனமான எலி ஒன்றும் இருந்துச்சு. மோண்டு சஞ்சல் கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக பேச வந்த போலாம். சஞ்சல் சொல்லியிருக்கான், நீ ரொம்ப சின்னவன், உன்னால் என் அளவுக்கு ஓட முடியாது, உன்னோட நட்பு வச்சு எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி சஞ்சல் ஏளனமாக பேசியது. ஒரு தடவை காட்டில் வேடன் ஒருத்தன் வலை விரித்து வச்சுருந்தான். மோண்டு எச்சரிச்சும் அதை கேட்காத சஞ்சல் ஆசைப்பட்டு கேரட் சாப்பிட சென்றபோது சஞ்சல் அந்த வலையில் சிக்கிக்கிட்டான். மற்ற விலங்கெல்லாம் பயந்து ஓடிய நிலையில் மோண்டு எலி மட்டும் ஓடி வந்து தனது கூர்மையான பற்கள்னால அந்த வலையை கட் பண்ணி சஞ்சலை காப்பாற்றிட்டான். அப்புறம் ஒரு நாள் காட்டில் பயங்கரமான ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது சஞ்சல் தனது வேகத்தை பயன்படுத்தி தப்பிச்சு செல்லாமல் மற்ற விலங்குகளுக்கும் வழிகாட்டி அனைவரையும் ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் அழைச்சிட்டு போனான். யாரையும் சிறியவர்னு ஏளனம் காட்டக்கூடாதுங்கிறதையும் ஆபத்து காலத்தில் உதவுபவன் தான் உண்மையான நண்பன் அப்படிங்கிறதையும் சஞ்சல் புரிஞ்சுக்கிட்டான். அதுலேருந்து சஞ்சலும் மோண்டும் சிறந்த நண்பர்களாக மாறின. இந்த கதையிலேருந்து கற்றுக்கிற நீதி என்னன்னா, யாரையும் உருவத்தை வச்சு எடை போடக்கூடாது. புத்திசாலித்தனமும் ஒற்றுமையும் மட்டும்தான் பெரிய ஆபத்துக்களை வெல்ல உதவும். நன்றி.